அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 16 சர்வதேச சகிப்புத்தன்மை தினம். இன்னைக்கு கோவப்படுறது அப்படிங்கிறது சர்வ சாதாரணமா இருக்கு. அதுவும் தமிழர்கள்ட்ட உணர்ச்சி வசப்படுறது, ஆத்திரப்படுறது, கோவப்படுறது பார்த்தீங்கன்னா சர்வ சாதாரணம். ஒன்றும் சொல்ல முடியாது. கொஞ்சம் நவுந்துங்க அப்படின்னு சொன்னா கூட ஏன் பொறுமையா வர முடியாதா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு காலம். அதுவும் நம்மை பார்த்து விமர்சனம் செய்பவர்களை கோவப்படாம அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும், பேசட்டும் அப்படின்னு சகித்துக் கொள்வது என்பது மிகப்பெரிய எல்லாராலையும் முடியாது அது. இதை பெரிய தலைவர்களெல்லாம் அதை கடைப்பிடிச்சாங்க. குறிப்பா பொது வாழ்க்கைக்கு வந்தவங்களை பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் விமர்சனம் செய்வது, கடுமையாக திட்டுவது, மேடையில் திட்டுவது, ரெண்டாவது பர்சனல் வாழ்க்கையை பற்றி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறைகளை குடும்பத்தை பற்றி பேசுறது, இதெல்லாம் சர்வ சாதாரணமாக போயிட்டு வெளிநாடுகளில் கூட பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனை சம்பந்தமாக பேசுவாங்களே தவிர தனிப்பட்ட குடும்பத்துக்குள்ளே போய் குடும்ப உறுப்பினர்களை போய் விமர்சனம் செய்வது என்பது இருக்காது. ஆனால் தமிழ்நாடு அப்படி அல்ல. எல்லா வகையிலையும் சிறந்தோங்கி இருக்கிற தமிழ்நாடு. ஆனால் இந்த விமர்சனம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அது தலைவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, விமர்சனம் என்று வரும்போது அப்படி அந்தரங்க விஷயங்கள், குடும்ப விஷயங்கள், குடும்ப உறுப்பினர்களை விமர்சனம் பண்ணுவது, போவது, வருவது, இது போன்ற காரியங்கள் நிறைய நடக்கும். நம்மளே பார்த்துருக்கோம் கண்கூடா. முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரை போய் கடுமையாக விமர்சனம் பண்ணவங்களாம் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தந்தை பெரியார் போன்ற தலைவர்கள் எல்லாம், அம்பேத்கர் போன்ற தலைவர்கள்லாம் சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்திருக்கிறார்கள். தந்தை பெரியாரை போய் கேட்டாராம் ஒருத்தர், நீங்கள் மேடை தோறும் போய் பொது உடைமைன்னு பேசுகிறீங்களே, பொது உடைமை பற்றி பேசுகிறீங்களே, உங்கள் மனைவியை போய் பொது உடைமை ஆக்குவீங்களா அப்படின்னு போய் ஒருத்தர், ஒரு பார்ப்பன நண்பர் போய் கேள்வி கேட்குறாரு மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது. பெரியார் என்ன செஞ்சுருக்கணும்? வேற ஒரு நபராக இருந்தால் என்ன செஞ்சுருப்பாரு? எப்பட்றா என்னுடைய மனைவியை பற்றி, மனைவியை பற்றி இப்படி பேசினேன் அப்படின்னு கோவப்பட்டு, ஆத்திரப்பட்டு சண்டை வளர்த்துருப்பாரு. தகராறு ஆகிருக்கும், சண்டை நடந்திருக்கும், அடிச்சிருப்பாங்க, போயிருப்பாங்க. ஆனால் பெரியார் என்ன பண்ணாராம்? நிதானித்து கொண்டு, அருமை நண்பர்களை சகித்து கொண்டு, அது ஏன்னு நான் முடிவெடுக்க முடியாதுங்க. அது அவங்களோட மனைவியோட முடிவு, உரிமை. இந்த கேள்வியை என்னுடைய மனைவியை மனைவி விருப்பப்பட்டால் நீங்கள் எதை வேணாலும் பண்ணிக்கலாம். மனைவி அவங்க அவங்களுடைய உரிமை பிரச்சனையில் போய் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதில் சொல்லிட்டு அப்படியே அந்த கேள்வியை கடந்து சென்றுட்டாராம். ஆக சகிப்புத்தன்மை என்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆயுதம், அமைதியான ஆயுதம்.